சிராப்பள்ளி மலைமேவும் தட்சிணாமூர்த்தி அருள் நல்கப் பெற்று பராபரமும் எந்நாடும் பைங்கிழியும் பல பாவும் பாடிப் பாடி தராதல மானிடர்க்கு எல்லாம் தன்னமிர்தாய் தந்தருளும் தாயுமான நிராமயனார் அருள் பெரிய கவிதையினால் பொருள் அதனை நினைந்து வாழ்வான். சித்வான் சுவாமி புஸ்தகம் எழுதியிருக்கார், தெரியும் இல்லையா? கடவுளின் வடிவங்கள். இங்கிலீஷ்ல கூட இருக்கு, ஃபேக்ட்ஸ் ஆஃப் பிரம்மன். அதுல முதல் டாபிக்கே பொருள் ஒன்று வடிவங்கள் பல. அதுக்கப்புறம் தான் 6 கடவுளை பத்தி ஷண்மதத்தை பத்தி எழுதியிருக்கார். ஷண்மத ஸ்தாபனம்னா ஆதிசங்கரர் பண்ணியிருக்கார். இவரும் இவருடைய குருநாதரும் இந்த ரெண்டையும் சமன்வயம் பண்ணக்கூடியவர்னு தெரிகிறது. இவர் சமன்வயம் பண்ணணும்னா இந்த சைவ சித்தாந்தி ஒன்று ஒத்துக்கிண்டாகணும். தாய்மானவருடைய குருநாதர் வேதாந்தத்தையும் சித்தாந்தத்தையும் முரண்படாமல் சமன்வயப்படுத்துகிறார் என்றால் அவர் வியாவகாரிக சத்தியத்தையும் பாரமார்த்திக சத்தியத்தையும் ஏற்றுக்கொண்டவராக இருக்க வேண்டும். அத்வைத வேதாந்திகள் சொல்லக்கூடிய வியாவகாரிக சத்தியம் பாரமார்த்திக சத்தியத்தை ஏற்றுக்கொண்டவராகத்தான் தாய்மானவருடைய குருநாதர் காட்சியளிக்கிறார். சைவ சித்தாந்திகள் சாதாரணமாக அத்வைத வேதாந்திகள் சொல்லக்கூடிய வியாவகாரிக சத்தியம் பாரமார்த்திக சத்தியத்தை ஏற்றுக்கொள்வதில்லை. வியாவகாரிக சத்தியத்துல ஜீவ ஈஸ்வர ஜெகத் பேதம் இருக்கிறது என்பதை அத்வைத வேதாந்திகள் ஏற்றுக்கொள்கிறோம். பாரமார்த்திக திருஷ்டியில் ஜீவ ஈஸ்வர ஜெகத் பேதம் கிடையாது என்று சொல்லுகிறோம். ஆனால் அவர்கள் பாரமார்த்திக திருஷ்டியில்தான் ஜீவ ஈஸ்வர ஜெகத் பேதம் இருக்கிறது என்கிறார்கள். சைவ சித்தாந்திகளா இருக்கட்டும், விசிஷ்டாத்வைதிகளா இருக்கட்டும், எல்லாரும் ஒரு சேர சொல்றது வியாவகாரிகம் பாரமார்த்திகமே கிடையாது, நம்முடைய அனுபவமே பாரமார்த்திகம் என்று விட்டார். பாரமார்த்திகத்துல என்ன? அதர்ம பாரமார்த்திகம், தர்ம பாரமார்த்திகம். அவங்களுக்கு நம்ம பாரமார்த்திகத்துக்கும் அவங்க பாரமார்த்திகத்துக்கும் வித்தியாசம் இருக்கு. அவர்களுடைய பாரமார்த்திகம் என்ன? அதர்ம பாரமார்த்திகம், தர்ம பாரமார்த்திகம். அதர்ம பாரமார்த்திகம் என்ன? ஈஸ்வர பக்தி கிடையாது, ஒழுக்கமான வாழ்க்கை கிடையாது, முறையற்ற சீரற்ற வாழ்க்கை, அதெல்லாம் அதர்மமான பாரமார்த்திகம். அதுவும் உண்மை. அதர்மமான வாழ்க்கையும் உண்மை, தர்மமான வாழ்க்கையும் உண்மை. நம்ம என்ன சொல்றோம்? அதர்மமான வாழ்க்கையும் பொய், தர்மமான வாழ்க்கையும் பொய். எப்படி? பாரமார்த்திக திருஷ்டி. வியாவகாரிக திருஷ்டியில தர்மமான அதர்மம் தர்மம் ரெண்டும் சத்தியம், வியாவகாரிக சத்தியம். பாரமார்த்திகமா பார்க்கும் பொழுது இது கிடையாது. அவர்கள் என்ன சொல்லுகிறார்கள்? தர்மத்தை கடந்த பாரமார்த்திகம்னு ஒண்ணு கிடையாது. இதுதான் அவர்களுக்கும் அத்வைத வேதாந்திகளுக்கும் உள்ள வித்தியாசம். ஆனா இவருடைய குருநாதர் பாருங்க, ஷண்மத ஸ்தாபனமும் சைவர் தானே, சைவ சமயமே சமயம் அப்படின்னு பாடுறவர். தாய்மானர் பாட்டுல இருக்கு, பொய் நெறி புகுந்து உழல் வேண்டாங்கிறார். சைவ நெறிக்கு அந்நியமான பொய்யான நெறிகளிலே புகுந்து உழலுதல் வேண்டா அப்படி சொல்றவர். ஆனா என்ன சொல்லுகிறார்? சமயம் கடந்த மோன சமரச நிலைன்னு சொல்லுகிறார். அப்புறம் அடுத்தபடியா இங்க என்ன சொல்றார்? வேதாந்த சித்தாந்த சமரசம்ங்கிறார், ஷண்மத ஸ்தாபனம்ங்கிறார், 6 சமயங்கள்ங்கிறார். ஆதிசங்கரர் 6 தெய்வ வழிபாட்டை, 6 உருவ வழிபாட்டை ஸ்தாபனம் பண்ணவர்னு எல்லாருக்கும் தெரியும். ஆதிசங்கரருடைய சரித்திரத்துல அது முக்கியமான இடம் பெறுகிறது. ஷண்மத ஸ்தாபனாச்சாரியாய நமஹா என்று ஆதிசங்கரருக்கு ஒரு திருநாமமே இருக்கு. ஷண்மதம்னா தெரியும், காணாபத்தியம், கௌமாரம், சௌரம், சாக்தம், வைஷ்ணவம், சைவம், இதெல்லாம். ஷண்மதம்ங்கிறத இவங்க எப்படிலாம் கஷ்டப்பட்டு இன்டர்பிரட் பண்ணணும்னா, சைவத்துக்குள்ளேயே பிரிவுகள் அப்படின்னா, சைவத்துக்குள்ளேயே 25 பிரிவு இருக்கு. 25 வகையான பிரிவுகள். சங்கராந்த சைவவாதம், பாசுபத சைவவாதம், காபாலிக சைவவாதம் அப்படின்னு நிறைய சைவ வேற்றுமே சைவ மதத்துக்குள்ளேயே இருக்கு. அதெல்லாம் பேசினா அதிகமாயிடும். ஆகையினால ஷண்மத ஸ்தாபனமும் வேதாந்த சித்தாந்த சமரச நிலையும், குருநாதருக்கு வேதாந்தத்தையும் சித்தாந்தத்தையும் சமரசம் பண்ணி சொல்லக்கூடிய நிர்வகிக்கக்கூடிய சக்தி இருந்திருக்கு.
உபனிஷத்துக்களுடைய கருத்து, அத்வைத வேதாந்த சித்தாந்தம், அப்புறம் ஆகமாந்தம், ரெண்டுலையும் அவருக்கு நல்ல நிர்வாக சக்தி இருக்கு. நிர்வாகம்னா ரெண்டையும் கமெண்ட் பண்ணக்கூடிய கேப்பபிலிட்டி, கெப்பாசிட்டி அதெல்லாம் இருந்திருக்கு. அதான் சொல்றார், மாதிக்கொடு அண்ட பரப்பு எல்லாம் அறியவே, எல்லா திசைகளிலும் எல்லா பக்கத்திலிருந்தும் அறியவே வந்து அருளும். எல்லாருக்கும் தெரியற மாதிரி உபதேசம் பண்ணுகிறார். எல்லோரும் அறிந்து கொள்ளும் வண்ணம் உபதேசம் பண்ணுகிறார். வந்து அருளும் ஞான குருவே, மந்திர குருவே, யோக தந்திர குருவே, மூலன் மரபில் வரு மௌன குருவே. என்னை ஒரு ஞான மத்த கஜமென வளர்த்தாய், நான் அதுவாயிருக்க நீ செய் சித்திரம் மிக நன்று கான், இதனை வெல்லவும் உபாயம் நீ தந்து அருள்வது என்று புகழ்வாய். இதெல்லாம் பார்த்தாச்சு. தந்தை தாயும் நீ, என் உயிர் துணையும் நீ, சஞ்சலமது தீர்க்க வந்த தேசிக வடிவு நீ, உனையலால் மற்றொரு துணை காணேன், அந்தம் ஆதியும் அளப்பரும் ஜோதியே, ஆதியே அடியார்த்தம் சிந்தை மேவிய தாயுமானவனும் சிரகிரி பெருமானே. ஓம். தேனி வேதபுரி பூஜ்ய ஸ்ரீ ஓங்காரானந்த மகா சுவாமிகளின் அருட்குரலில் கற்பவை கற்போம் என்ற தலைப்பிலான தாயுமானவர் பாடல் விளக்கங்கள் நாள்தோறும் வாட்ஸ்அப் வாயிலாக அன்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளப்படுகின்றன. இதனை உங்களது மொபைலில் பெற 8825 என்ற எண்ணிற்கு உங்களது பெயர் மற்றும் ஊர் விவரங்களை வாட்ஸ்அப் செய்யவும். ஹரி ஓம்.